போன வீடியோல நாம பட்டியலின மக்களுக்கான தேசிய ஆணையம் பார்த்தோம். இதுல நாம பழங்குடியின மக்களுக்கான தேசிய ஆணையத்தை பத்தி பார்க்க போறோம். ஒரே சரத்து தான். முதல்ல 1950ல அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது 338 அப்படிங்கிற சரத்து என்ன சொல்லுது அப்படின்னா, பழங்குடியின மக்கள், பட்டியலின மக்கள் இரண்டு பேருடைய அரசியலமைப்பு அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாதுகாப்பு என்ன, அதை பத்தி என்கொயரி பண்ணலாம் அப்படிங்கிற அதிகாரத்தை யாருக்கு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு கொடுத்திருக்காங்க. இதன் அடிப்படையில ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் இருந்தாங்க நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நாடாளுமன்றம் என்ன பண்ணாங்க, 65வது சட்ட திருத்தம் 1990 மூலமாக தேசிய ஆணையம், ஒரு ஒருங்கிணைந்த தேசிய ஆணையம் எஸ்சி மற்றும் எஸ்டி மக்களுக்காக. ஆனா உண்மையிலே பார்த்துக்கிட்டீங்கன்னா கல்ச்சரா, அதாவது கலாச்சார ரீதியாகவும் புவியியல் ரீதியாகவும் எஸ்டி மக்கள் எஸ்சி மக்கள் இருந்து வேறுபட்டவர்கள். எனவே அவர்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா செப்பரேட்டா ஒரு கமிஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடியே 1999ல ட்ரைபல் அஃபயர்ஸ், பழங்குடியின விவகார அமைச்சகம் உருவாக்கப்பட்டது. அதற்கு ஒரு செப்பரேட்டா ஒரு மினிஸ்டர் இருந்தார். எதுக்காக? பழங்குடியின மக்களுடைய நலன் மற்றும் மேம்பாட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா ஆய்வு பண்ணி அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பழங்குடியின மக்கள் எந்த அமைச்சகத்தோடு இருந்தாங்க அப்படின்னா சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர் மினிஸ்டர்ஸோட இருந்தாங்க. ஆனா அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பழங்குடியின மக்களுக்கான அட்மினிஸ்ட்ரேஷன் எஃபெக்டிவா இல்ல அப்படின்னு உணர்ந்த மத்திய அரசு என்ன பண்ணாங்க, 1999ல தனி அமைச்சகத்தை கொடுத்தாங்க. இதற்கும் அடுத்ததா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 89வது சட்ட திருத்தம் 2003 மூலமாக என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா தேசிய பட்டியலின மற்றும் பழங்குடியின ஒருங்கிணைந்த ஆணையத்திலிருந்து பட்டியலின மக்களுக்கான ஒரு தனி ஆணையமும் பழங்குடியின மக்களுக்கான தனி ஆணையமும் உருவாக்கப்பட்டது. இதன் அடிப்படையில ஆர்டிகிள் 338A அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது சரத்து உருவாக்கப்பட்டு அதன் அடிப்படையில புதுசா ஒரு ஆணையம் உருவாக்கப்பட்டுச்சு, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி. இதுதான் என்ன அப்படின்னா பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம். அடுத்த வீடியோல இதனுடைய அமைப்பு என்ன, அதிகாரங்கள் மற்றும் பணிகள் என்ன, அதை பத்தி நம்ம